இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இது, நீயும் அந்த சரச்சந்திரா போடுற பேட்டர்ன்லயே Dress வாங்கியிருக்க? அம்மா, இது நான் வாங்கினது இல்லம்மா. நேத்து நானும் பூமி ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உனக்காக சர்ப்ரைஸா Dress வாங்கியிருக்கேன்னு இதை என்கிட்ட அவ கொடுத்தா. ஓ, என் மருமக உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாளா? இதுல என்னமா சர்ப்ரைஸ்? அவங்க அப்பா போட்டிருக்க Dress பேட்டர்ன்ல எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்க அப்பா பக்கம் இருப்பியா இல்ல என் பக்கம் இருப்பியான்னு கேட்டேன். அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லம்மா. இப்ப என்னடா இந்த Dress? டே ககன், பாத்தியாடா என் மருமகளை எவ்வளவு புத்திசாலின்னு? உங்களுக்கு அவளோட புத்திசாலித்தனம் இந்த Dressல என்னமா தெரிஞ்சது? என்னடா இன்னுமா உனக்கு இது புரியல? நீ அவகிட்ட என்ன கேட்ட? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏன் பக்கம் இருப்பியா இல்ல உங்க அப்பா பக்கம் இருப்பியான்னு தானே கேட்ட? அதுக்கு அவ எந்த ஒரு பதிலும் சொல்லல. என் மருமக சொல்லாமலாம் இல்லடா. இதோ இந்த Dressலயே உனக்கு பதில் சொல்லிட்டால. அது எப்படிமா? அடியே மக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன் அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவா? அதனாலதான் அவ எதுவுமே சொல்லாம அவங்க அப்பாவை அவ உனக்குள்ள பாப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த Dress-அ உனக்கு சர்ப்ரைஸா கொடுத்திருக்கா. இதுக்கு மேல நீ எதுவும் யோசிக்காத. நீ போய் இந்த Dress-அ போட்டு பாரு. நிஜமாவா? ஹலோ ஹலோ சரி, ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க சிக்னல் சரியா கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். அப்பா எங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணுவாரு. எதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரு தெரியுமா? எங்க அம்மா உண்மையிலேயே இறக்கிறதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன நடந்துச்சேன்னு தெரிஞ்சா அப்பா மனசுல இருக்கிற எல்லா சிக்குகளும் அவிழ்ந்துரும். அப்படி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். இவ்ளோ நாளும் நான் முட்டாள் மாதிரி உங்க மேல வச்சிருந்த அன்பையும் மறந்துட்டு உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டேன். இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் மாமா. உங்க சாவு எனக்கு வேண்டாம் மாமா. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் சோபா சந்திரா அக்காவை நான் தான் கொன்னுட்டேன்னு அன்னைக்கு நீங்க என்ன கொல்ல பார்த்தாலும் நான் உங்களை அன்பா பார்த்துப்பேன் மாமா. அப்படி உங்களை நான் பாத்துக்கிற வழியை நான் தேடுறேன் மாமா. அதே மாதிரி அந்த பூமி ககன் கல்யாணத்தையும் நான் நிறுத்துவேன், நிறுத்தியே தீருவேன்.
நமக்கு கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நீ மட்டும் இல்ல, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும், உன் கூட இருந்த ஒவ்வொரு இடமும் எல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கு. ஏன் இந்த ரூம்லயே நமக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குல்ல, இங்க அங்க so many மெமரிஸ். அது எல்லாமே எனக்கு இப்ப புதுசா இருக்கு. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருதா? பூமி, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் சொன்னதை நீ எதுவுமே கேட்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதான் இந்த ரூம்ல நமக்கு இருக்கிற நினைவுகளை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க. அது என்னன்னு எனக்கு சொல்லு. பாத்தீங்களா, உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு கவலையோ கோவமோ ஏதாவது ஒண்ணு வரும்னு தான் உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நோ, இல்ல, சொல்லு. ஐ எம் நார்மல். சொல்லு. ஆமா, உங்க அப்பாவை தான் நீ இந்த ஊர்ல தேடி வந்த. நம்ம நட்பு எதிர்பாராம காதலா மாறுச்சு. சொல்லு. அந்த காதல் இப்போ கல்யாணமா மாறுது. அதுதான் இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. எந்த அப்பாவை தேடி நான் இங்க வந்தனோ அந்த அப்பா இப்போ சுயநினைவே இல்லாம படுத்து கிடக்குறாரு. நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பத்தி அப்பாவுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையா இருக்கு. நாம ஏதோ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னது, மாப்பிளைய மேல அனுப்பி வைக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீ விட்டுட்டியா? ஆமா சித்தி, கொல்லணும்னு நினைக்கிறது வேற, கொல்ல வைக்கிறது வேற. நம்மளே நம்ம கையால கொல்றது கஷ்டம்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது சித்தி. இப்படி நீ கஷ்டம் நஷ்டம்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அவரு கோமால இருந்து எந்திரிச்சு வந்து உனக்கு தான் பிண்டம் வைப்பாரு.